ஓம் நம சிவாய. இதில் வந்துட்டு நம்ம சிவவாக்கிய பாடல்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, அரியதோ நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும். அரியதோ நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிடறேன். அப்புறம் 6 தேவர் அன்றுரைத்த மந்திரம். அரியதோ எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். தோட தோட பாவ மாயை தூர தூர ஓடவே. சரிங்களா? அப்போ பாருங்கள், அரியதோ நமச்சிவாயம் அப்படின்னா யார்? நம்முடைய நமசிவாயங்கிற மந்திரத்தில் வந்து சிவனை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா? அப்போது அந்த அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தின் மூலமாக நம்ம அந்த அந்த சிவனை வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு நடக்காத காரியமாக பல பேருக்கு வந்துட்டு இருக்குது இல்லையா? அந்த கடவுளுடைய ஒரு கிருபை வந்துட்டு பெற்றவங்களுக்கு தான் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லும் பொழுது அவங்க அந்த சிவனை வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க. இல்லை அவங்க கண் முன்னாடி அந்த உருவம் வந்துட்டு வரும். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி அது வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கான ஒரு தகுதி வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அரியதோ நமச்சிவாயம், அதனால தான் பார்த்தீங்கன்னா அரியதோ நமச்சிவாயம். அப்புறம் பாருங்கள், ஆதி அந்தம் ஆனதும். ஆதி அந்தம்னா அது முதல்ல வந்து உண்டானதும் அதுதான். அதே மாதிரி முடிவாக நம்ம கடவுள் நம்ம போய் சேரக்கூடிய இடமும் அதான். நம்ம முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே வரக்கூடிய பொருட்கள் வந்து நமக்குன்ட்டு இப்போது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா? உண்டாக்குறாங்க. வந்து உண்டாக்குறாங்க. அப்போது முதல்ல நம்ம உடம்புக்குள்ளே, சரிங்களா, நம்ம உடம்புக்குள்ளே வந்து வரக்கூடியது வந்துட்டு எது? ஆதினா என்னது? ஆரம்ப காலத்துலேருந்து, சரியா? முதல்ல நம்ம மனித இனம் தோன்றுது இல்லையா? தோணுச்சு இல்லையா? அப்போ முதற்கொண்டு என்ன? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிருக்குள்ளே முதல்ல வந்துட்டு வரக்கூடியது பார்த்திங்கன்னா அந்த நமசிவாயம். சரி, அதான் கடவுள், அந்த உயிர். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்தம்னா என்னது? அந்த உயிர் வந்து கடைசியாக போய் சேரக்கூடிய இடமும் பார்த்திங்கன்னா அந்த கடவுள் தான். சரிங்களா? அதான் பாருங்கள். அப்போது அது அரியதோ நமச்சிவாயம் ஆதி அந்தம் ஆனதும். அப்புறம் பாருங்கள், 6 தேவர். 6 சொல்கிறது வந்துட்டு என்னது? 6 வந்து 12 இல்லையா? 12 கூட 12 இன்ட்டு 100 12 வந்துட்டு நாயன்மார்கள். சரிங்களா? 12 நாயன்மார்கள் என்ன? அதுவும் சொல்கிறாங்க 100 தேவர். அப்போது அந்த நாயன்மார்களும் 100 தேவர்கள் வந்துட்டு 100 பேர் ஏன் சொல்கிறாங்க? 100 தேவர். 12 வந்து 12,000 வந்து வரும். இப்போ இருங்க. அன்றுரைத்த மந்திரம். சரிங்களா? அவங்க வந்துட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே முன்னாடி வந்துட்டு அவங்க சொன்ன மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமசிவாயங்கிற மந்திரம் தான். புரியுதுங்களா? யார்? நம்ம நாயன்மார்களும் சரி, அதே மாதிரி தேவர்கள் முதலான அந்த இப்போது இந்த மாதிரி இந்த சித்தர் பாடல்கள்லாம் இவங்க வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த 100 சொன்னால் 100 அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ அது ஆயிரக்கணக்கான சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நூற்றுக்கணக்கான தேவர்கள் வந்துட்டு அன்றுரைத்த மந்திரம். ஏன்னா இந்த சித்தர் பாடல்களை நான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அதை வந்து இப்படி தான் சொல்ல வராங்க ஒரு கருத்தை. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அன்றுரைத்த மந்திரம்
அப்போ பாருங்கன்னா, அரியதோ எழுத்தை உன்னி சொல்லுவேன் சிவவாக்கியம். சில அரியதோ எழுத்தை உன்னி என்னது அந்த நமசிவாய அங்கே மந்திரத்தை அதை வந்துட்டு ஈஸியாக நம்ம எல்லாராலையும் வந்துட்டு சொல்ல முடியாது சரியா. அப்போது வந்து அரியதாக இருக்கக்கூடிய அந்த எழுத்தை நான் வந்து நினச்சி சொல்லுவேன் சரி, மனதில் நினைத்து நான் சொல்லுவேன். அதான் வந்து அந்த சிவவாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அந்த சிவவாக்கிய சித்தர் தான் வந்துட்டு சொல்கிறார் இல்லையா. அப்போது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவவாக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆன்மா தான் இது இந்த விஷயங்களை வந்துட்டு சொல்லுது சரிங்களா. அதைத்தான் அவர் நான் வந்துட்டு அந்த மாதிரியே சொல்கிறாரு சரிங்களா. அப்போ பாருங்க, தோட பாவமாகி தூர ஓடவே சரிங்களா. தோட பாவமாக அந்த பாவம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் வந்து ஓடிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், அப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பேர் வந்துட்டு என்னவோ அதுதான் அந்த கடவுளுடைய பேராகவும் வந்துட்டு ஆகுது சரிங்களா. நான் கூட வந்துட்டு ஒன்று வந்துட்டு எனக்கு நினச்சேன் என்னென்னா, இப்போது அந்த இந்த கடவுளுடைய மொழி வந்துட்டு எப்படி இருக்கும்? கடவுளுடைய அந்த வாய்ஸ் நம்ம வந்து கேட்க முடியுமா? ஆனால் எனக்கு கேட்கணுன்ட்டு எனக்கு வந்து ஒரு ஆசையாக வந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. அப்போது வந்துட்டு நான் வந்து உன்னுடைய வாய்ஸ் நான் வந்து கேட்க முடியுமா அப்படின்ட்டு நான் வந்து கேட்டேன். அப்போது வந்துட்டு எனக்கு என்ன சொன்னார்னா, இப்போது எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்டின் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு இது ஒரு மந்திரம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஒரு மந்திரம் இதே ஒரு மந்திரம், ஓம் சக்தியோ இல்லை ஓம் நமோ நாராயணங்க மந்திரமோ ஏதோ ஒரு மந்திரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அந்த மந்திரத்தை சொல்கிறது அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்துடைய வாய்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு என் வாய்ஸ் அப்படின்ட்டு அந்த 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 கடவுள் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. அப்போது வந்துட்டு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய குரல் அப்படின்னு சொல்கிறது அந்த கடவுள் நாமத்தை யார் மூலமாக யார் குரலில் சொல்கிறாங்களோ அவங்களுடைய குரல் தான் அந்த கடவுளுடைய குரல் சரிங்களா. அதைத்தான் அவர் சொல்கிறாரு ஓகேங்களா. அப்போனா யார்? நம்ம தான் கடவுள், அதுதான் அவர் சொல்கிறாரு அது மாதிரி. நன்றி, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் நம சிவாய.